இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நம்முடைய பிரச்சனைகள் ஆகட்டும், நம்முடைய சோதனைகள் ஆகட்டும், நம்முடைய பலவீனங்கள் ஆகட்டும், நம்ம அவர் மேல விசுவாசமா இருக்கும்போது அவர் நம்ம ஒருபோதும் எந்த எந்த விதமான சூழ்நிலைகள்லயும் நம்மளை வெட்கப்படுத்த விடாத தேவன். நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு சில நபர்களை குறித்து பார்க்கலாம். அதாவது அழைத்தவர்களை தேவன் யாரெல்லாம் அழைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் அவர் நடத்துகிற பாதையில அவர் வெட்கப்படுத்தாமல் காக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காக நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இதுல நம்ம பாக்குறோம், நோவாவை குறிச்சு தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பார்த்தோம்னா நோவாவுக்கு ஏசப்பா என்ன கட்டளையிட்டாங்க, கர்த்தர் என்ன கட்டளையிட்டாங்க அப்படின்னா, ஒரு பேழையை என்ன பண்ணாங்க, எதுக்காக அந்த பேழையை செய்ய சொன்னாங்க? ஏசப்பா நோவாட்ட பேசுறாங்க. அதாவது தேவன் பூமி 2ஆம் சர்வத்திற்கு தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டீர்கள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பூமியை என்ன பண்ண போறேன், ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறேன். உன்னோட குடும்பம் முழுவதும் இது காக்கப்படணும் அப்படின்னா நீ எனக்காக என்ன பண்ணு, இந்த பேழையை செய் அப்படின்னு சொல்லி. ஆனா நோவா என்ன பண்ணல, சும்மா இருக்கல. அந்த ஜனங்கள் இடத்துல எல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில ஜனங்க யாரும் என்ன பண்ணாங்க இல்ல. அப்போ நோவா என்ன பண்றாங்க, கர்த்தர் தனக்கு என்ன கட்டளையிட்டாங்களோ அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு இந்த பேழை செய்ய ஆரம்பிச்சு. அந்த பேழையோட நீளம் அகலத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட நீளம் 300 முழம்னு சொல்லியிருக்காங்க. அதோட அகலம் 50 முழம், அதோட உயரம் 30 முழமா இருக்க வேண்டும் சொல்லி எப்படி எப்படி அதோட நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு இருக்கும்னு எல்லா காரியங்களையும். இப்போ நோவா என்ன பண்றாங்க, ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டபடி அந்த பேழையை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அந்த பேழையை செய்யறதுக்கு சுமார் 100 ஆண்டுகள் வரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 100 வருஷம் இந்த செய்யற நாள் வரையிலும் நோவாவை என்ன பண்ணிருக்கலாம், அவங்களோட இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரை வெட்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், இகழ்ந்து பேசிருக்கலாம். இவர் என்ன இந்த பேழையை போய் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவ்வளவு டைம் நான் இதுல போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஜனங்கள் அவரை என்ன பண்ணிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். ஆனா நோவா என்ன பண்ணல, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவர் என்ன பண்ணாரு, செய்தாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் செய்தார். அதனால நம்ம பாக்குறோம், அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கர்த்தர் நோவாவோட குடும்பம், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா அந்த பேழைக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லாரும் பேழைக்குள்ள வந்துட்டாங்க, ஜலப்பிரளயம் வருது. இப்போ அதுல யார் மட்டும் காக்கப்படுறாங்கன்னா நோவாவோட குடும்பம். இதனால அப்படின்னா நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சதுனால அந்த பெரிய சேதத்திற்கு தப்பும்படியா தேவன் அவங்களை என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவங்கள வெட்கப்படுத்த விடல. ஏன்னா நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்ன பண்ணல, வெட்கப்படுத்த விடாம அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சந்ததி காக்கும்படியாய் கர்த்தர் அவர் அந்த பேழையை செய்கிற நாட்கள்ல அவமானங்கள் நிறைய சந்திச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தல. கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டுட்டாரு, ஆண்டவர் தனக்கு கட்டளை இட்டுட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சதுனால அந்த பேழையை செய்து முடிக்க முடிஞ்சது. அது இல்லாம அவருடைய குடும்பம் என்ன பண்ணுச்சு, காக்கப்பட்டுச்சு. பொறுமையா எல்லாம் அந்த காரியங்களை பொறுமையா அவர் என்ன பண்ணாங்க, சகிச்சு அந்த பேழையை செய்வதற்கு தேவன் அவங்களுக்கு கிருபை கீழ்ப்படிஞ்சதுனால இந்த இடத்துல தேவன் அவங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மனிதரை குறிச்சு பார்க்கலாம், ஆபிரகாம். ஆபிரகாம்
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதி. இதுல நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிச்சதுனால அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுல ஆபிரகாமோட விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் வெளியே அழைச்சு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லும் போது நினைச்சிருக்கலாம், நான் எனக்கு வயதாயிடுச்சு, எனக்கு இப்போ குழந்தையே இல்ல, ஆனா என் சந்ததி இவ்வளவுமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ண விசுவாசிச்சு, நான் இது போல பெருக பண்ணுவேன், ஆனா குழந்தையே இல்ல அந்த வார்த்தையை கொடுக்கும்போது. ஆனா ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிச்சு, அதனால ஆண்டவர் அவங்களை வெட்கப்படுத்த விடல. கர்த்தரை விசுவாசிச்சதுனால வெட்கப்பட்டு போகாதபடி ஏசப்பா எப்படி அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாங்களோ அதே போல அவங்க சந்ததியை என்ன பண்ணாங்க, பெருக பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் அவங்களுக்கு பிள்ளை பெறும்போது அவங்களுக்கு 100 வயதா இருந்துச்சு அப்படின்னு. அவங்க விசுவாசிச்சதுனால அவங்க விசுவாசத்துக்கு மகிமையா தேவன் அவங்களுக்கு ஈசாக்க கொடுத்தாங்க. இவள சில நேரங்கள்ல அந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் தாமதம். அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணிருப்பார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற காலங்கள் எடுக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அதை அவர் நிறைவேற்றுவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-3 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்கு அவங்களுக்கு அதாவது கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேர். இதுதான் அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிச்சதுனால அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் யாரு அப்படின்னா இந்த ஈசாக்கு. நம்ம இன்னும் ஒரு வசனத்துல கூட பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாங்க. அவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு, அவர் எப்படினாலும் அதை என்ன பண்ணிடுவாரு, நிறைவேற்றிருக்கிறார். அதற்கு வயது ஒரு தடையல்ல, பலவீனம் ஒரு தடையல்ல, எல்லாவற்றையும் மாற்றி ஏற்ற நேரத்துல தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றவில்லை. அதனாலதான் நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் விசுவாசிகளோட தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய வாக்குறுதிகள் சில நேரங்கள்ல தாமதமாகலாம், ஆனா அவர் உண்மையில அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பும் போது அவர் நம்ம வெட்கப்படுத்த விடாத தேவன். நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால அது இந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல விசுவாசிச்சாங்க, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. அதனால அவங்க விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை ஈசாக்கு கொடுத்து அவங்க சந்ததியை பெருக பண்ணுங்க. அவங்க விசுவாசிச்சதுனால வெட்கப்படுத்த விடல. ஒருவேளை சாரால சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கலாம், நகைச்சிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லி, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அநேக அவங்கள என்ன பண்ணிருக்கலாம், அவமானப்படுத்தி. ஆனா அவங்க ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிச்சாங்க, கர்த்தர் அவங்கள வெட்கப்படுத்தும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்படுத்த விடாத தேவனாக இருக்கு. இன்னொரு மனிதர் குறிச்சு நம்ம பார்க்கலாம், இன்னொருத்தவங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். எஸ்தர் குறிச்சு நம்ம பார்த்தோம்னா,
ஜெபமும் உபவாசத்தினாலேயே அவங்க அந்த வெட்கத்தை மகிமையாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் நன்றை தெரிந்த ஒரு ஸ்டோரி தான். எஸ்தர் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். இப்ப எஸ்தர் என்ன பண்றாங்க, அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த யூத குலத்தையே அழிக்கிறதுக்காக ஆமான் என்ன பண்றாங்க, ஆனா அந்த எஸ்தர் ராஜா அரண்மனையில இருக்காங்க. ஒருவேளை ராஜாவிட்ட போய் என்னுடைய குலம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்றாடனா கூட, ராஜா அந்த செங்கோலை நீட்டினாதான் ராஜ சமூகத்துல போய் அவங்க குறைகளை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்தர் அவங்களும் அவங்க தாதிமார்களும் சேர்ந்து 3 நாள் அவங்களுக்கு குசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன பண்றாங்கன்னா பிரேயர் பண்றாங்க, உபவாசம் இருந்து பிரேயர் பண்றாங்க. இப்ப இந்த ஆமான் என்ன பண்றான், இந்த இவங்களையே அழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிட்டு மொர்தெகாய்க்காக என்ன பண்றாங்க, ஒரு தூக்கு மரத்தெல்லாம் என்ன பண்றாங்க செஞ்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாங்க, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுறாங்க. இப்போ நல்ல பிரேயர் பண்ணிட்டு எஸ்தர் ராஜ சமூகத்துல போய் நிக்கிறாங்க. அங்க நிக்கும் போது ராஜா என்ன பண்றாங்க, அந்த செங்கோலை நீட்டுறாங்க. உடனே ராஜா எஸ்தர் ராஜ சமூகத்துல போய் நின்னு அவங்க என்ன பண்றாங்க, ராஜாட்ட அந்த காரியங்களுக்கு. அப்போ ராஜாக்கு அந்த காரியங்கள்லாம் தெரிய வரும்போது இதற்கு சதி திட்டம் தீட்டுனது யாரு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது ஆமான் அப்படின்னு தெரியும். அந்த மொர்தெகாய்க்காக செஞ்ச அந்த தூக்கு மரத்துல கடைசி யாரையும் தூக்கி போட்டாங்க, ஆமானே. ஆமானும் ராஜாவோட அந்த அரண்மனையில நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க. ஆனா அந்த இந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி திட்டம் தீட்டு. ஆனா ஜெபத்திலையும் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இந்த எஸ்தர் காத்திருந்ததுனால ஆண்டவர் அவங்கள வெட்கப்படுத்த விடல அந்த இடத்துல. அவங்க யாரதான் நம்பினாங்க, இந்த எஸ்தர் தேவனை தான் நம்பினாங்க. அதனால அவங்கள வெட்கப்படல. ஆமான் என்ன பண்ணான், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நினைச்சான். ஆனா அவன் தான் என்ன பண்ணான், வெட்கப்பட்டு போனான். அந்த தூக்கு மரத்துல, அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை இப்போ ஆண்டவரை நம்பின அந்த எஸ்தரையும் அவங்களோட ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, காப்பாத்துறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரை நம்பி ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் காத்திருந்ததுனால தேவன் அவங்க வெட்கத்தை மாற்றி போடுறாங்க. அதனால அவங்க யூத குலம் முழுவதும் என்ன பண்ணுது, காக்கப்படுது. ராஜாவோட கண்கள்லயும் இந்த எஸ்தருக்கு தயை கிடைக்குது. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் ஒருவேளை ஆஹ் எஸ்தர் நான் ராஜாட்ட போய் டைரக்டா போய் நிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போல. நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ்டிங் இருந்து போறேன். ஒருவேளை நான் செத்தாலும் கூட நான் சாகுறேன். ஆனா ஏன் போல ஜனங்கள் என்ன பண்ணணும், காக்கப்படணும், யூதர்கள் காக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்து அந்த இடத்துல போய் ராஜசம். அதனால அவங்க அவங்க யூதர்கள் அவங்களோட யூதர் ஜனங்கள் முழுவதும் காக்கப்பட்டாங்க. ராஜாவோட கண்களையும் இந்த எஸ்தருக்கு தயை கிடைத்தது. 3 பேரை குறிச்சு நம்ம பார்த்தோம். நோவாவை குறிச்சு பார்த்தோம். நோவாவுடைய கீழ்ப்படிதலான தேவன் அந்த இடத்துல அவங்க ஆபிரகாமை குறிச்சு பார்த்தோம். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. தேவன் அந்த இடத்துல வெற்றிப்படுத்த. எஸ்தரை குறிச்சு பார்த்தோம். எஸ்தரோட ஜெபமும் அந்த உபவாசமும் அந்த வெட்கத்தை என்ன பண்ணுச்சு, மகிமையா மாற்றுச்சு அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசிக்கும் போது நம்மள எந்த சூழ்நிலையிலையும் அவர் வெட்கப்படுத்தாத தேவன். இன்னொரு வசனத்தை கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் நன்மை செய்கிற தேவன். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 61:7 வாசிக்கிறேன். ஏசாயா 61:7.
உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. நம்முடைய தேவன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் தருகிறது. சில நேரங்கள்ல நமக்கு வெட்கம் வரலாம், அவமானம் வரலாம். ஆனா அதற்கு இரட்டிப்பான பலன் தந்து நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு மனிதரை பார்க்கலாம். யோபுவோட கதை நமக்கு நல்லா தெரியும். யோபு எப்படிப்பட்ட அவர் ரொம்ப செல்வ சீமானாய் வாழ்ந்த மனிதன். இன்னுமாக அந்த யோபு யோபு 1 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லியிருக்கு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த யோபுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தாங்க. அது இல்லாம அவனுக்கு நிறைய ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள் இப்படி நிறைய இருந்திருக்கு. செல்வ சீமானான ஒரு மனுஷனா இந்த யோபு இருந்ததை நம்ம இப்போ இந்த யோபு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான். இப்ப அந்த நேரத்துலதான் யார் வாரா? சாத்தான் அந்த யோபுவை என்ன பண்றான்? சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்டே என்ன பண்றான்? பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்றான்? இந்த யோபுவை சோதிக்கிறான். இந்த யோபுவை சோதிக்கும் போது அவனுக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்தது அப்படின்னா, யோபு 2 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 7 வசனத்துல யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஃபுல்லா பருக்கெல்லாம் இருக்கு. அத சரீரம் ஃபுல்லா இருக்கும்போது ஒரு ஓட்டை எடுத்து அதை அப்படியே இது பண்ணிட்டே சொரண்டிட்டே இருக்கும்போது அது அவனுக்கு எவ்வளவா வேதனையை தந்திருக்கும். அவன் எவ்வளவாய் வருத்தப்பட்டிருப்பான். ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்த மனிதன் ஆனா ஒரு வியாதி படுக்கையில அவன் படுக்க நேரிட்ட போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவனோட மனைவி கூட சொல்றாங்க. அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 வசனம் வரும். யோபு 2 அதிகாரம் 9 வசனத்துல என்ன பார்க்கிறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அவங்க மனைவி கூட என்ன பண்றாங்க, நீங்க அவரை தூஷித்து ஜீவனை விடுங்க. இவ்வளவு பாடு எதுக்கு? இவ்வளோ இந்த பிரச்சனை எதுக்கு உங்க சரீரத்துல? நீங்க அவரை தூஷித்துருங்க. நீங்க அவரை நம்புனீங்க, அவருக்கு பிரியமா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வியாதியை தந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. ஆனா யோபு சொல்றாங்க அடுத்த வசனத்துல யோபு 2:10, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்தார். யோபு சொல்றாரு, அவரிடத்துல இருந்து நன்மையை பெற்ற நாம தீமையையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? வியாதின்னு வந்துட்டா, நான் உங்களை நம்பி இருந்தேன், நான் உங்க பிள்ளையா இருந்தேன், உங்களுக்கு சாட்சியா இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு இந்த வியாதியை தந்துட்டீங்க. நீங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தந்துட்டீங்கன்னு சொல்லி நம்ம சில நேரங்கள்ல அவர் என்ன பண்ணிடுவோம்? அவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துகிறவர். ஆனா யோபு சொல்றாரு, நான் உங்க கையில இருந்து நிறைய நன்மையை பெற்றேன். நீங்க நல்ல என்ன ஆசீர்வதிச்சீங்க. உங்க கையில இருந்து தீமையையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி. எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப யோபு இந்த வெட்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட அவர் யாரதான் நம்பினார்? ஆண்டவர். அவர் நல்லவர். அவர் எனக்கு ஒரு காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அவர் சுத்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் என்ன பண்ணாது, நடக்காது. அவருக்கு நிறைய துன்பம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, நிர்வாணியாய் யோபு 1 அதிகாரம் 21 வசனத்துல சொல்லியிருக்கு, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் என் வீடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நான் நிர்வாணியா தான் என்னுடைய தாயின் கர்ப்பத்துல இருந்து வந்தேன். நான் போகும்போது எதுவும் கொண்டு போறது இல்ல. ஆனா கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நோய் வந்ததுனால அவர் எவ்வளவாய் வருத்தப்பட்டிருப்பாரு.
ஆனா அவர் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. பிரச்சனை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாரு, எவ்வளவு வெட்கப்பட்டு போயிருப்பாரு. ஆனா கர்த்தர் அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக என்ன பண்ணாரு, ரெட்டிப்பான பலனை அவருக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சார். நம்ம பாக்குறோம் யோபு 42 அதிகாரம் 12 சொல்லியிருக்கு, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 மேர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு ஆடுகள், 7,000 ஆடுகள் தான் இருக்கு. ஆனா பின்னிலையை பார்க்கும்போது 14,000 ஆடுகள் அவருக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வெட்கம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் வச்சு மாற்றி தேவன் அவருக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தார். சில நேரங்கள்ல அவர் வெட்கத்தை மாத்திரம் அல்ல, அதுக்கு பதிலான இரட்டிப்பான கனம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஆண்டவரை தூஷித்து இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு இந்த இரட்டிப்பான பலன் கிடைச்சிருக்கும். அந்த வெட்கப்பட்ட சூழ்நிலையிலையும் தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யாத யோபுவ தேவன் பிரச்சனையா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிச்சு. நம்முடைய தேவன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருகிறது. சில நேரங்கள்ல சத்துரு என்ன பண்றான் அப்படின்னா நம்மளை வெட்கப்படுத்துவதற்கு நிறைய வழிகளை யோசிப்பான். நம்மள பாவத்துல விழ செய்வான். இந்த பாவம் நமக்கு என்ன பண்ணிடும், குற்ற உணர்ச்சி வந்துடும். நம்ம மேல என்ன பண்றான், குற்றம் சாட்டுறான். நீ தகுதியற்றவன், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நம்ம மேல குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். அந்த சாத்தான் இரவும் பகலும் குற்றம் சாட்டி நம்மள என்ன பண்றான் அப்படின்னா நம்ம எதுக்கும் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குற்றப்படுத்துகிறவனா இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சில நேரங்கள்ல நமக்கு அவமானப்படுத்துற சூழ்நிலைகளை என்ன பண்றான், உருவாக்குகிறான். பொய்களை நம்மளை குறிச்சு பொய்யா ஒரு காரியத்தை சொல்லி அதை என்ன பண்றான், நம்ப வைக்கிறான். அதான் நம்ம பாக்குறோம் யோவான் 8 44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நேரிடவில்லை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பானது. எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டு போகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கு. நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அதை தாங்கிக் கொள்வதற்குரிய பலனை அவர் நமக்கு என்ன பண்ணும். நம்ம எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல எல்லாம் சத்துரு எந்த இடத்துல எல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தினானோ அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சத்துரு ஏன் நம்மளை வெட்கப்படுத்தணும், எதுக்காக அவன் நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறான் அப்படின்னா தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, வெளிப்பட தேவன் மீது இருக்கிற நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிறதற்காக, ஜெப வாழ்க்கையை நிறுத்துவதற்காக, நம்முடைய சாட்சியை அழிப்பதற்காக இந்த சத்துரு என்ன பண்றான்னா நம்மளை வெட்கப்படுத்த முயற்சி. இன்னும் பயத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் நமக்குள்ள என்ன பண்றான், உண்டாக்குது. அப்படி பயமும் தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுவோம். இல்லைன்னா ஆண்டவரை நம்ம தூஷிக்கிறவர்களாய் சில நேரங்கள் சத்துரு நம்ம வெட்கப்படுத்த நினைக்கிற காரியங்கள் நமக்குள்ள பயத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் சில நேரங்கள்ல கொண்டு வரும். நமக்கு அவரோடு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் நம்ம வாழ முடியாத அளவுக்கு நம்முடைய சாட்சியை அவன் என்ன பண்றான், எடுக்க நினைக்கிறான். ஒருவேளை சத்துரு நம்மளை வெட்கப்படுத்த நினைத்தாலும் வெட்கத்திற்கு பதிலாக அவர் இரட்டிப்பான பலன் தந்த நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக
ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்துனாங்க, துச்சப்படுத்துனாங்க. ஆனா அதையெல்லாம் வச்சு அவர் பொறுமையாய் சகித்ததுனால சிலுவையில என்ன பண்ணாங்க? வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி. நம்ம பார்த்தோம். நோவா குறிச்சு பார்த்தோம். ஆபிரகாம் குறிச்சு பார்த்தோம். எஸ்தர குறிச்சு பார்த்தோம். யோபு இவங்க எல்லாருக்கும் அவங்க வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, விசுவாசிச்சாங்க, ஜெபத்துல காத்திருந்தாங்க. அதனால தேவன் அவர்களை வெட்கப்படுத்த விடாம அவங்கள என்ன பண்ணாரு? இன்னுமாக அவங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டனையான பலனை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார். அவரை நம்புகிறவர்கள, தேவனை நம்புகிறவர்கள அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம சோதிக்கப்படலாம். இந்த உலகத்தாருக்கு நம்மளை வெட்கிறது ஒரு சாதாரண காரியம். ஆனா எனக்கு நம்மளை வெட்கப்படுத்த எந்த இடத்துலயும் அது வெட்கப்படாமல் காப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த அவமானத்தையும் காத்திருந்தாலும் சில வேளைகள்ல நம்ம காத்திருப்புல இருந்தா கூட நம்ம அவரை நம்பும் போது நம்மள எந்த சூழ்நிலையிலயும் அவர் வெட்கப்படுத்தாத தேவனா இருக்கு. ஒருவேளை நம்ம படிக்கிற இடமாகட்டும், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலமாகட்டும், நம்ம குடும்ப காரியங்கள் ஆகட்டும், ஊழிய காரியங்கள் ஆகட்டும், எந்த இடத்துல எல்லாம் சத்ருவானவன் நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறானோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன் இருக்கிறார். கீழ்ப்படிஞ்ச ஒரு விசுவாசிக்கும் போது, நம்ம ஜெபத்துல காத்திருக்கும் போது நம்மளை வெட்கப்படுத்த விடாமல் காத்தவனாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல எல்லாம் ஒருவேளை நம்ம அநேக இடங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், அதனால நம்மள ஒரு பயத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வெட்கப்பட்டு போவோம்.